வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற ரிசல்ட்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அஃபிஷியல் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஸ்க்ரோல் ஆகும். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ, தென் ஆன்சர் கீ எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு லாஸ்ட்டாக தேவையானது என்னதுன்னு பார்த்தோன்னா, சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்றது லாஸ்ட் லைனில் இருக்குல்ல, ப்ரொஃபஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் சிவி, பிஎம்டி அண்ட் வந்து இடி, பிஇடின்னு கொடுத்துருவாங்களா. இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தான் எந்தெந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற நம்பர் இதில் தான் இருக்குது. இதை வந்து தெளிவாக செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்பில் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. அதாவது அந்த 7 பாயிண்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பிடிஎஃப்பில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா, யார் யார் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் வந்து பிஇடி, பிஎம்டிக்கெலாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து 1:5 அப்படின்ற ரேஷியோவில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் வந்து காம்படிஷனுக்கு வருவீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் வந்து ப்ராக்டிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல், இது எல்லாத்துக்கும் வந்து 1:5 ரேஷியோவில் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துருக்கோன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அப்படி 1:5 ரேஷியோவில் எடுத்தோன்னா டோட்டலாக வந்து 18,689 கேண்டிடேட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது கூடவே வந்து 649 பேர் வந்து ஈக்குவல் கட் ஆஃப்க்கு இருக்கிறவங்களையும் சேர்த்து எடுத்திருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடச்சிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. நெக்ஸ்ட் லெவல் வந்து இருக்குது. அந்த லெவலில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா தான் வந்து அடுத்த லெவல், அதாவது உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் ஆகுன்றதை கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உங்களோட நேம் வந்துட்டு அப்படின்றதுக்கு உங்களுக்கு வேலை கிடச்சிட்டுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்றது தான் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்லேயே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்களாம் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். எந்த விதமான தவறுகளும் நடக்கலை அப்படின்றத தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் இருப்பாங்கள்ல, அவங்களையுமே வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணுமோ அந்த ரிசர்வேஷனில் தான் வந்து பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் அந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்களா, அந்த டாக்குமெண்ட்லாம் ஆல்ரெடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்த டாக்குமெண்ட்டாக தான் இருக்கணும். நியூ டாக்குமெண்ட் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணும்போது, எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட், என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் இருக்கும். மேபி வந்து இப்போ வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட் படி தான் வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அவங்க கொடுக்கும்போது அப்லோடும் அதே டாக்குமெண்ட் தான் பண்ணணும். தேவையில்லாத நியூ டாக்குமெண்ட் வந்து பண்ணக்கூடாது. அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 7 பாயிண்ட் தான் வந்து இந்த பிடிஎஃப்ல இருக்க முக்கியமான 7 பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த பிடிஎஃப்ல வந்து எந்தெந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால இதுதான் அந்த கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டு. இதில் உங்களோட நேம் இருக்கா, உங்களோட ரோல் நம்பர் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. டோட்டலாக வந்து 53 பேஜ் இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கிடும். ஸோ வந்து கவனமாக உங்களோட ரோல் நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 1:5 அப்படின்ற ரேஷியோவில் எடுத்துருக்கிறதுனால நிறைய ரோல் நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட ரோல் நம்பர் இருக்குதா அப்படின்றதையும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இதில் உங்களோட ரோல் நம்பர் இருக்குன்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றதையும் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் பேஜில் போய்ட்டு கட் ஆஃபை பார்த்தீங்கனாலே வந்து நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதினோடனே வந்து ஆன்சர் கீலாம் செக் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்றது தெரியும். ஸோ நீங்கள் கட் ஆஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ரோல் நம்பர் செக் பண்ணுங்கள். இப்போ 56, 69 அப்படிலாம் உங்களோட மார்க் இருந்துச்சுன்னா கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஏற்றாப்பில் கட் ஆஃப் இருக்குது. ஸோ வந்து கட் ஆஃப் இருக்கிற பேஜை முதல்ல வந்து போய் பாருங்கள். லாஸ்ட் பேஜ் 53வது பேஜ், டோட்டலாக வந்து 53 பேஜ் இருக்குது. அதில் 53வது பேஜில் தான் வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் பார்க்கலாம். இதில் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு ஜென்ரலுக்கு, விமனுக்கு, பிஎஸ்டிஎம் ஜென்ரலுக்கு, பிஎஸ்டிஎம் விமனுக்கு, அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப்படின்ற எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலுக்குன்னு பார்த்தோன்னா, ஜென்ரலுக்கு கட் ஆஃப் வந்து 61 கட் ஆஃப். அதே இது வந்து ஜென்ரலில் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா 55 தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா 48 தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுமே வந்து கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 11, 12 இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்க விமென்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ஜென்ரல், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ
கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 18,689 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1:5 அப்படின்ற ரேஷியோவில் தான். ஸோ வந்து ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர் வந்து போட்டி போட போகிறீங்க. அதனால நெக்ஸ்ட் லெவலில் இருக்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகட்டும், நெக்ஸ்ட் இந்த பிஇடியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல், மெடிக்கல் அப்படின்ற எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு போஸ்டிங்க்கு 5 பேர்னா வந்து காம்படிஷன் எவ்வளோ ஹெவியாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இப்போவே வந்து இன்னும் வரைக்குமே வந்து ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணாதவங்க இப்போவே வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து அடுத்தடுத்து வந்து ஃபிசிக்கலுக்கான டேட்டுமே வந்துடும். ரொம்ப சீக்கிரமாக வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து இந்த டைம் வந்து அவங்களோட ப்ராசஸை செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து 21ஆம் தேதி தான் வந்து எஸ்ஏ எக்ஸாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் எழுதியிருக்கோம். 26ஆம் தேதியே வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித்தின் வந்து 5 டேஸ்லேயே வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ வந்து பிசிக்குமே வந்து இப்போ ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டையுமே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்குது. பிசி எக்ஸாம் எழுதி ஒரு மாதம் கூட முடியல, அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ ஸ்பீடாக அவங்களோட ரிசல்ட்டே கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் தென் வந்து ஃபிசிக்கலும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல்லாம் ட்ரை பண்ணாதவங்க, இன்னுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல, கட் ஆஃப் வரலான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்களாம், உங்களோட நேம் வந்து உங்களோட ரோல் நம்பர் வந்து கட் ஆஃபில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து ஃபிசிக்கலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது கூடவே வந்து உங்களுக்கு மெடிக்கலும் இருக்குது. அதனால் மெடிக்கலுக்குமே வந்து உங்களை வந்து தயார்படுத்திக்கோங்க. மேலும் இதை மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் உங்களோட கட் ஆஃப் பற்றினா வேறு ஏதாவது சந்தேகங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி அண்ட் எஸ்ஏ எக்ஸாமுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து ஃபிசிக்கல் எப்போ, மெடிக்கல் எப்போ, என்னென்ன கட் ஆஃப் எடுத்தவங்க வந்து ஃபிசிக்கலுக்கு வராங்க அப்படின்ற எல்லாமே வந்து அடுத்தடுத்து வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வந்து நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும். ஏன்னா வந்து நான் ஒரு கட் ஆஃப் வீடியோவே வந்து தெளிவாக அந்த 7 பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் உங்கள் ரோல் நம்பர் இருக்கா அப்படின்றதையுமே தெரியிற மாதிரி நான் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் அடுத்தடுத்த அப்டேட்டான டிஎன்யூஎஸ்ஆர்பியோட அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு எழுதியிருந்தாங்கன்னா அவங்களோட ரோல் நம்பர் வந்து கட் ஆஃபில் வந்துருச்சா அப்படின்றதையும் கேட்டுட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த இம்பார்ட்டண்டான 7 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கும் தெரிய வரும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ரிசல்ட் வந்துருச்சா, நம்ம நேம் இருக்குதா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அவங்க அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து கொடுத்துருக்க அந்த முக்கியமான 7 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸையும் யாருமே வந்து பார்க்கவும் மாட்டாங்க, செக் பண்ணவும் மாட்டாங்க. நிறைய யூடியூப் சேனல்லையுமே நான் பார்த்தேன். அந்த 7 பாயிண்ட்ஸுமே வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. ஏன்னா வந்து மேபி வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனாலையா, அல்லது பரவாயில்ல கட் ஆஃப் மட்டும் தெரிஞ்சால் வந்து வியூஸ் நிறையா போகும் அப்படின்றதுனாலையான்னு தெரில. தெளிவாக அந்த 7 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கட் ஆஃப் வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.